அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 2 நாளாகமும் 31 21 அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜா எதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்தானோ அவர்கள் எல்லாவற்றிலும் அவன் சித்தி பெற்றான், வெற்றி பெற்றான், ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வேலைகளை எதை செய்தாலும் முழு மனதோடு கூட நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்கள் செழிப்பாக இருப்பார்கள். தங்கள் காரியங்களிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். முழு மனதுடன் செய்யாமல் அரைமனதுடன் அரைகுறையாய் செய்கிறவர்கள் அவர்கள் தோல்வியைத்தான் அடைவார்கள் என்பதை முதல்ல நம்ம மனசில் வைக்கணுங்க. நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் சோம்பேறிகளுக்கு தமது அறுவடை எடுத்து வாரி வழங்குகிற தேவன் அல்ல. உற்சாக மனதோடு முழு பலத்தோடு கூட செயல்படுகிறவர்களுக்குத்தான் ஆண்டவர் தமது பொக்கிஷத்திலிருந்து திறந்து அவர்களுக்கு வாரி கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அதையும் நம்ம மனசில் வைக்கணுங்க. இன்னும் சொல்லுகிறேன், தேவனுடைய வயலில் முழு பலத்தோடு பிரயாசப்படாதவர்களை அவர் ஒருபோதும் ஆசீர்வதிக்க மாட்டார். பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், 2 தீமோத்தேயு 2 வாசித்து பாருங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவானான். பார்த்தீங்களா? அப்போ பிரயாசப்பட்டு அவன் பயிரிட வேண்டும். மட்டுமல்ல, ஆண்டவர் கொடுத்த வேலை, வியாபாரம், ஊழியம் எதுவாக இருக்கட்டுங்க, அதில் ஜாக்கிரதையாக இருந்து செயல்படணுங்க. முழு மனதோடு ஜாக்கிரதையாக செயல்படணுங்க. தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருப்பனை கண்டாயானால் அவன் நீசர்களுக்கு முன்பாக அல்ல, ராஜாக்கள் முன்பாக நிற்பான் அப்படின்னு சொல்றாருங்க. ஆண்டவர் கொடுத்த வேலை, ஊழியம், குடும்பம், வியாபாரம் எதுவாக இருக்கட்டுங்க, அதில் ஜாக்கிரதையாக இருக்கிறவளைத்தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஜாக்கிரதை சொன்னால் முழு பலத்தோடு முழு மனதோடு உத்தம இருதயத்தோடு செயல்படுகிற மக்களை தேவன் ஒரு நாளும் கைவிடுறதில்லை. அதே நேரத்தில் சோம்பல் அளவில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு வசனம் இருக்குதுங்க. அவர்கள் அழிக்கிறவர்களாக இருப்பாங்களா, ஆசீர்வாதத்தை அழிக்கிற மக்களாகத்தான் இருப்பாங்களா. ஆகவே அதை கேட்குறவங்க உற்சாக மனதோடு இருங்க, முழு பலத்தோடு வேலை செய்யுங்க, வியாபாரம் பாருங்க. மட்டுமல்ல, ஜாக்கிரதையா இருங்க, உண்மையா இருங்க, உற்சாகமாக இருங்க, சோம்பேறியா இருக்காதீங்க. கடினமாக உழைப்பதற்கு ஆயத்தப்படுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.